இப்பேற்பட்ட சபையிலே வந்தவன் தெரியுமா? நீ நாரா கௌரணியா? சாரி இருந்தாலும் நான்கு வேலும் 6 சாத்திரம் 64 கலைஞானங்கள், ஆமா 96 சத்துவம், 108 வளர்ந்து கற்றுவந்து உருப்பெரியவர்கள். ஆமா இப்பேற்பட்ட அம்மன் திருவிழாக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மை பார்க்க வந்திருக்க எல்லாரும் பெரியவங்க, ஆமா நம்ம ஆட வந்திருக்க சிறியவங்க. அதனால் அமர்ந்திருக்க மக்களுக்கெல்லாம் அழகாக நம்முடைய நாடகம் சக்தி நாடக சபா ஆசிரியரை விடக்கூடிய இன்னும் தகராசு ஆசிரியர் அவர் துணை கொண்டு நாடகம் இவ்விடத்தில் விட்டுக்கிறாங்க. பார்க்கின்ற மக்கள் எல்லாம் ரசிக்கிற மாதிரி அழகான ஒரு பாட்டு பாடுறாங்க. சிவசக்தி சிவகுருவே ஒரு வந்தாடல் செய்தோமையா திருவள்ளூர் மாவட்டத்திலே உன்னா போல வந்தா இது போல சொல்ல மாட்டான். கோயில் மூஞ்சி
வெச்சிக்கிற நாடகம் எப்படியோ ஒரு நாடகம் இதுக்காக அந்த பாட்டு பாடுவாங்க. நான் அடிக்க கூடாது, ஏன்னா பெரியவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். விட்ட நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? கர்ண மோட்சம். நம்ம தொண்டுக்கறி என்ன அடிக்கிறா? நான் எப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவன். என்ன குலம்? அப்படி என்று உமக்கு தெரிந்தால் என்னிடத்தில் இது போல தவறான வார்த்தையெல்லாம் பேச மாட்டேன். உன் குலம் நான் தாமரை குளமா? எங்கடா தாமரை குளம்? இல்லைன்னா பூட்டியாரி குளமா? சந்திர குலத்திலே சுத்திரமாக உயிர்த்தவர்கள் பஞ்ச பாண்டுவ ராஜாக்கள். சந்திர குலம் என்ன சொல்லு? சந்திர குளம். ஆமா, இங்க சூத்துக்கோட்டை எனக்கு சந்திர குளம். அப்படியெல்லாம் பேசுறான். இவனை வச்சா தரமுறை அடிக்கூடாதுடா. வந்துக்கிற வேசம் அந்த மாதிரி வேசம் அடி. என்ன ஏன்டா அடிக்க வைக்கிறான்? ஏன்டா அடிக்கிறீங்க? என்னடா இது போல பேசுவாங்க? அடி போயிட்டியா? நாங்கெல்லாம் கையா மாற கைத ஒரு வாட்டி சொல்லிட்டேன், ஒரு அடி அடிச்சது திட்டுக்கோ. ஆமா, என்னண்டு வச்சு நான் பச்சு பச்சு அடிச்சு விடுறேன். ஏன்டா அடிக்கிறேன்? கராத்தா கத்த சொல்லுற கராத்தா. என்னடா கராத்தே? கும்பம் கராத்தா. ஆடுவாங்களா? ஓ பண்ற உன்னை அடிச்சாக்க அவங்க பெருமையா சொல்லுவாங்க. தரமுறை வாசம் போட்டு வந்துக்கிறாரு, ஐயா அடிக்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாடா. அடிக்கூடாதா? இவர் எங்க தரும் பண்ணிக்கிற தருமுறை ஒழுங்கா பேச மாட்டான்.
இவன் அப்படிதான் பேசுவான் இருங்க. தர்மராஜப்பா இல்ல இல்ல நான் கிண்டல பேசுறதுல கிண்டல பேசுறதா கூட்டு அப்படி என்னுடைய வேற உத்தமுள்ள தர்மன் உத்தமுள்ள தர்மன் எப்படி தெரியுமா? சத்திர குலத்திலே சுத்திரமாக உயிர்த்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ராஜாக்கள். உன்னுடைய குலமா சூத்திரவாள் குலம். டேய், உன்னுடைய குலம் சூத்திரவாள் குலம், என்னுடைய குலம் சத்திர குலம். சத்திர குலத்திலே சுத்திரமாக உயிர்த்தவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ராஜாக்கள். முதல் பிறந்தவரு என்னுடைய பெரிய தந்தையார். ஆமா, அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? திருநாட்டு மகாராஜன். திருநாட்டு மகாராஜன். அப்படி இரண்டாவது பிரதமர் எங்க அப்பா யாரு? பாண்டபுத்திர மகாராஜன். பாண்டானு பிள்ளையா? பாண்டபுள்ள எங்க அப்பா பேரு பாண்டபுத்திர மகாராஜன். என்னடா சொல்ற? பாண்டான புள்ளியா? நான் வீட்டாண்ட வேலை செஞ்சேன் எங்க அப்பா. பாண்டான திருவள்ளூர் பஸ் வாய் பேக்குறாரு அப்பா தானே? எந்த பாண்டனா? ஒன்றரை மாசத்து பாண்டான அவரு கிடையாதா? இவங்கெல்லாம் சத்திர குளித்தவர்கள். சந்திர குளத்துல. ஆமா. மூன்றாவது பிரதமர் விதிர்வாள். விதிர்வாள். இப்படி மூவாறு பிரதமர்கள். திருநாட்டு மகாராஜன். ஆமா. விதிர்வாள். பாண்டபுத்திர மகாராஜன். இப்படி 3 பேர் பிரதமர்கள். ஆமா. ஆனா எங்க பெரியப்பாவுக்கு பிரிவில் இருந்து 2 கண் பார்வை தெரியாது. அப்பேற்பட்ட திருநாட்டிற்கு யாராவது பெண் கொடுப்பார்களா? இந்த காலத்துலலாம் கண்ணு தெரிஞ்சு 10,000 ரூபாய் சம்பளம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலே அவனுக்கு பொண்ணு கொடுத்து ஏசிட மாட்டான். கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னு சிந்திக்கிறாங்க. அது போல கண்ணு தெரியாது எங்க பெரியப்பாவுக்கு யாராவது பெண் கொடுப்பார்களா? கண்ணு தெரியாது கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாருடைய பெண்ணை கொடுத்தார்கள் தெரியுமா? ஜகனுடைய தங்கை காந்தாரி அம்மனை திருமணம் செய்து வைத்தாரு. ஆமா. அப்படி அந்த அம்மா பண்ணாங்க. எங்க பெரியம்மா என்ன பண்ணாங்க? அடடா, நம்முடைய கணவருக்குத்தான் இந்த உலகமாகப்பட்டது இருட்டாக இருக்கிறது. அப்படி நம்மளும் இனிமே இது போல வாழக்கூடாதுன்னு கணவனை போலவே இருக்க வேண்டும் என்று 2 கண்களை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தால் என்னோட பெரிய தாய். அந்த அம்மா ஒத்துமையா எப்படியோ வந்து சொல்லு பாக்கலாம். யாரையா? எங்க பெரிய அம்மா. உங்க பேரம்மா பத்தினி. உங்க வீட்டுல உங்க முன்னாடி அந்த மாதிரி செய்வாளா?